அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4ல் இருக்க இலக்கணம். இதில் இந்த இலக்கண டாப்பிக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா வலு, வளாநிலை, வலுவமைதி, இந்த 3 தான் கொடுத்துருக்காங்க. பக்கம் எண் 90. புக் எடுத்துக்கோங்க எல்லோரும். இது ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இரு திணைனா என்ன, ஐம்பால்கள், அடுத்து மூவிடங்கள். ஃபஸ்ட்டு இரு திணைனா என்னது, உயர்திணை, அஃறிணை. உயர்திணைன்னு என்ன குறிக்கும், ஆறறிவுட மக்களை உயர்திணை என்றும், மற்ற உயிரினங்கள், ஆறறிவுட மக்கள் தான் என்னது உயர்திணை. அப்போ மற்ற உயிரினங்கள், உயிர் அல்லாத பொருட்கள், இவை அனைத்தும் என்னது அஃறிணை. இந்த டெஃபனிஷன் நல்லா நம்ம வச்சுக்கோங்க. ஆறறிவுடைய மக்கள் உயர்திணை, இவை அல்லாத உயிரினங்களும் உயிரற்ற பொருட்களும் என்னது அஃறிணை. அடுத்து ஐம்பால். ஐம்பால்னால் என்னென்னு நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பால்னா என்ன, திணையோட உட்பிரிவு தான் என்னது பால். பால்னால் இதோட பொருள் என்ன அப்படின்னா பகுப்பு பிரிவு. இதோட பொருள் என்னது பகுப்பு பிரிவு. இந்த பால் 5 வகைப்படும். என்னென்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இந்த ஆண்பால், பெண்பால், பலர்பால் 3 உயர்திணைக்குரியது. ஒன்றன்பால், பலவின்பால் இது 2ம் அஃறிணைக்கு உரியது. அடுத்து மூவிடம். மூவிடம்னு என்னது தன்மை, முன்னிலை, படர்க்கை. என்னை பற்றி சொன்னால் தன்மை, முன்னாடி இருக்கவங்கள பற்றி சொல்கிறது முன்னிலை, கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கவங்கள பற்றி பேசுகிறது படர்க்கை. அப்போ தன்மை, முன்னிலை, படர்க்கை, அதோட பெயர்கள் என்ன, அதற்குரிய எடுத்துக்காட்டும் புக்கில் ஒரு அட்டவணையாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து பார்க்க போகிறது வலு, வளாநிலை, வலுவமைதி. இது 3க்குரிய டெஃபனிஷனை முதல்ல பார்த்துக்கலாம். வலு அப்படின்னா என்னென்னா இலக்கண முறையின்றி, தெளிவாக கவனிங்க, இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு. வலு என எத்தனை வகைப்படும், 7 வகைப்படும். அதுக்கு தான் நம்பரை பக்கத்துலேயே கொடுத்துருக்கேன். அங்கே இலக்கண முறையோடு இருக்காது எதுவுமே. இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு. வலு எத்தனை வகைப்படும், 7 வகைப்படும். அடுத்து வளாநிலை. இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை. இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு. இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை. இந்த 2 டெஃபனிஷனையும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வலு எத்தனை வகைப்படும் இங்கே கொடுத்துருக்கேன், 7 கொடுத்துருக்கேன். வலு எத்தனை வகைப்படும், 7 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னா திணை, பால், இதம், காலம், வினா, விடை, மரபு. சரியா? இப்போ இந்த 7 தான் என்னது வலு. நம்மளுக்கு தெரியும் திணைனா என்னது, உயர்திணை, அஃறிணை, 2 திணை ஆகி இந்த திணையை வச்சு தான் ஏதோ ஒரு வலு அங்கே வரும். அதனால தான் அது என்ன சொல்லும், திணை வலுன்னு சொல்கிறோம். இதை எடுத்துக்காட்டு பார்ப்போமா, புக்கே பக்கம் எண் 91 இருக்குது. திணை வலு. திணை வலுக்கு எடுத்துக்காட்டு செழியன் வந்தது. செழியன்றது என்னது உயர்திணை. ஆனால் எப்படி இருக்கணும், வந்தான் அப்படின்ற ஒரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிருக்கணும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, வந்ததுன்னு அஃறிணை வினைமுற்று, அஃறிணைக்கு பயன்படுத்துறது இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இது என்னது திணை வலு. பால். கண்ணகி உண்டான். கண்ணகி என்பது பெண்பால் பெயர், உண்டான் என்பது ஆண்பாலுக்குரிய வினைமுற்று. அப்போ கண்ணகி உண்டாள். அப்போ அந்த உண்டாள் தான் என்னது பெண்பாலுக்குரிய வினைமுற்று. இங்கே பெண்பால் ஆண்பாலுக்குரிய வினைமுற்றை கொண்டு முடிந்ததால் இது என்னது பால் வலு. இடம். இடவலுக்கு என்ன எடுத்துக்காட்டுனா நீ வந்தேன். நீன்றது எனது முன்னிலை பெயர், வந்தேன்றது தன்னை நான் தான் வந்தேன்னு சொல்கிறது. இப்போ இறந்த கால வினைமுற்று. அப்போ நீ வந்தாய் அப்படி தான் முடிஞ்சிருக்கணும். நீ வந்தேன் என்பது இடவலு. நீ வந்தேன் என்ன வலு, இடவலு. காலம். காலவலு என்னது நேற்று வருவான். நேற்று என்பது இறந்த கால இடைநிலை. வருவான் என்பது எதிர்கால வினைமுற்று, எதிர்கால இடைநிலை. அப்போ அங்கே என்ன வந்திருக்கணும், வந்தான், நேற்று வந்தான் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் அங்கே வந்திருக்கும். நான் இங்கே என்ன பண்ணியிருக்கு, வருவான் அப்படின்னு வந்தனால இது என்னது காலவலு. அடுத்து வினா. ஒரு விரலை காட்டி சிறியதா பெரியதா என்று கேட்டார். ஒரு விரலை வச்சு அது சிறியதா பெரியதான்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் சிறியதா பெரியதான்னு போது கம்பேர் பண்ண மற்றொரு இன்னொரு பொருளும் தேவை. அப்போ 2 பொருள் இருந்தால் நம்ம இது சிறிது எது பெரிதுன்னு சொல்லலாம். ஒரு பொருளை வச்சு சிறியதா பெரிதா சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அப்போ இது என்ன வலு, வினா வலு. அடுத்து விடை வலு. கண்ணன் எங்கே இருக்கிறார். அதாவது ஒரு கேள்வி கேட்டது ஒன்றா இருக்கும், அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பதில் சொன்னால் அதற்கு பெயர் தான் அது விடைவொலு. கண்ணன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா கண்ணன்
வீட்டில் இருக்கிற அலுவத்தில் இருக்கிற அப்படி சொல்லணும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கண்ணாடி பைக்குள் இருக்கிறது. அப்போ கண்ணனுக்கும் கண்ணாடிக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. ஆனால் சம்மந்தம் இல்லாத ஒரு பொருளை இங்கே பதிலாக கொடுத்தனால இது என்ன வலு, விடை வலு. மரபு வலு, தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல். நம்மளுக்கு தெரியும் மரபுனா கூடை முனையணும், பானை வனையணும், தண்ணீர் குடிக்கணும், பால் பருகணும், அந்த மாதிரி அவங்க அந்தந்த பொருளுக்குரிய வினை மரபுகளை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். இங்கே தென்னந்தோட்டம் அப்படின்னு இருக்குது. தென்னந்தோட்டம் நம்ம சொல்ல மாட்டோம், தென்னந்தோப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் அப்படின்னு சொன்னனால இது என்ன வலு, மரபு வலு. நம்ம முன்னோர்கள் பயன்படுத்த வார்த்தையை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு மீறி மேறொன்று பயன்படுத்தினா அது என்ன ஆயிரும், வலுவாயிடும். செலியன் வந்தது, கண்ணகி உண்டான், திணைவலு. இப்போ திணைவலுக்கு எடுத்துக்காட்டு செலியன் வந்து, செலியன் வந்தது முதல்ல நீங்கள் சொல்லி பார்க்கணும். அது உயர்தினையா அகரினா. இப்போ உயர்தினா உயர்தினைக்குரிய வார்த்தையில் மட்டும்தான் முடிஞ்சிருக்கணும், பயனிலே முடிஞ்சிருக்கணும். ஆனால் இங்கே வேறொரு பயனிலே வந்து அக்ரிணை பயனிலே வந்துச்சு அப்படின்னா அது என்ன வலு, திணைவலு. இப்போ நம்ம வலுக்கு டெஃபனிஷன் என்னது, இலக்கண முறை இன்றி பேசுவது எழுதுவதும் வலு. வலு எத்தனை வகைப்படும், 7 வகைப்படும். என்னென்ன, திணைவலு, பால்வலு, இடவலு, காலவலு, வினா, விடை, மரபு, அப்படி மொத்தம் 7 வகை வலு இருக்கு. புக்கில் இருக்க எடுத்துக்காட்டில் அப்படியே படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கான்செப்டே புரிஞ்சுக்கோங்க. அப்போனா தான் நீங்கள் இந்த எடுத்துக்காட்டு கொடுத்தா அப்படியே எழுதலாம். டைம் ஈஸியாக டைமுக்குள்ளே முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு டைம் உங்கள் வேறு ஏதாவது கொஸ்டின் டஃப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். கொஞ்சம் இதில் எல்லாமே வேறு எடுத்துக்காட்டு கொடுத்துருந்தா நீங்கள் கான்செப்டை யோசித்து பார்த்து ஆன்சர் பண்ணிடலாம். அப்போயும் இந்த எடுத்துக்காட்டு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சால் தான் அது ரிலேட்டபிளான எடுத்துக்காட்டை இது இருக்கான்னு நீங்கள் கம்பேர் பண்ண முடியும். அதுக்காக தான் புக்கில் இருக்க எடுத்துக்காட்டு, புக்கில் இருக்க டெஃபினிஷனை நல்லா படிங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். இதில் நான் எடுத்துக்காட்டு எழுதாத காரணமாக தான் நீங்கள் புக்கை பார்த்து மனப்பாடம் பண்ணணும். அடுத்து வளாநிலை. வளாநிலைக்கு நம்மளுக்கு தெரியும், இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவது எழுதுவது என்னது, வளாநிலை. இதுக்கு எல்லாத்துக்கும் வளாநிலை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அடுத்து பார்ப்போம் வலுவமைதி. இப்போ 3வது என்ன பார்க்க போகிறோம், வலுவமைதி. இலக்கண முறைப்படி பிழை, ஆனால் ஏதோ ஒரு காரணம் கருதி இலக்கண ஆசிரியர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுது. அதனால அதற்கு பெயர் என்னதுன்னா வலுவமைதி. வலுதான், ஆனால் அதை இலக்கண ஆசிரியர்கள் ஏற்றுக்கொண்டனால அதற்கு பெயர் என்னதுன்னா வலுவமைதி. இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வலுவமைதி ஆகும். இதில் 5 விதமான வலுவமைதியை இந்த 10th புக்கில் நம்ம சொல்லியிருக்காங்க. திணை வலுவமைதி, பால் வலுவமைதி, இட வலுவமைதி, கால வலுவமைதி, மரபு வலுவமைதி. திணை வலுவமைதிக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது. மாடு என்னது, அக்ரிணை. என் அம்மைன்றது ஒரு உயர்திணை. ஆணை அம்மான்னு யாரை சொல்லுவோம், உயர்திணை பெண்பாலை தான் சொல்லுவோம். அப்போ என் அம்மை வந்தாள் என மாட்டை பார்த்து கூறுவது இங்கே என்னது, திணை வலு. ஆனாலும் உவப்பின் காரணமாக, ஏதோ ஒரு காரணம்ல, அது என்ன காரணம் நீங்கள் பார்த்தோன்னா உவப்பின் காரணம், மகிழ்ச்சியின் பொருட்டு உவப்பின் காரணமாக அக்ரிணை உயர்திணையாக கொல்லப்பட்டது. அப்போ நீங்கள் இதை அப்படியே படிக்கணும், ஏன்னா இதை அப்படியே கூற்று காரணத்தில் வைக்கலாம். பால் வலுவமைதி. வாடா ரசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வலுவமைதி ஆகும். நம்ம பொண்ணுங்களை சில என்ன செல்லாமல் கூப்பிடுவோம், இங்கே வாடா சொல்ல அப்படி சொல்கிறது. ஆனால் இங்கே வாடா அப்படின்றது அது ஆண் பாலுக்குரியது, நம்ம இங்கே பெண் பாலுக்கு பயன்படுத்துகிறோம். அப்படின்னா அது ஒரு என்னதான் பால் வலு. ஆனால் இங்கே சந்தோஷம் மகிழ்ச்சியின் காரணமாக நம்ம அப்படி கூப்பிட்றோம், உவப்பின் காரணமாக. பெண் பால் ஆண் பாலாக ஏற்றுக்கொண்டதுனால இது என்னது, பால் வலுவமைதி. அடுத்து இட வலுவமைதி. இட வலுவமைதிக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்க இடத்தில் கூறுவது இட வலுவமைதி ஆகும். இந்த மாறன் அந்த மாறன் யாரை பார்த்து சொல்லுவோம், கொஞ்சம் தூரம் தள்ளி படக்க இருக்கவங்களை தான் சொல்லுவோம். என்ன இல்லை முன்னாடி இருக்கவங்க இந்த பையன் அந்த பையன் அப்படி யாரை சொல்லுவோம், முன்னாடி இருக்கவங்கள தான் சொல்லுவோம். இல்லைன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி படக்கில் இருக்கவங்கள சொல்லுவோம். மாறன் என்ன நானே சொல்லும்போது மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது நான் சொல்லிக்கிறேன், என்ன நானே கை காட்டி சொல்கிறேன். இந்த மாறன் ஒரு நாள் பொய் சொல்ல மாட்டேன். அப்போ நான் என்ன சொல்லணும், நான் ஒரு நாள் பொய் சொல்ல மாட்டேன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த மாறன்னு அவர் வந்து ஏதோ ஒரு கோவத்தில் சந்தோஷம் அப்படி கூட சொல்லியிருக்கலாம். இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால அவர் அப்படி சொல்லியிருக்காரு, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை என்னன்னு சொல்கிறோம், இட வலுவமைதி. தன்மையினை படர்க்க இடத்தில், தன்மையினா ஒரு படக்கையை சொல்லுவோம். ஏன்னா இந்தன்னு யாரை சொல்லுவோம், கை நீட்டி ஒருத்தவங்கள தான் சொல்லுவோம். அப்போ தள்ளி இருப்பாங்க அவங்கள தான் நம்ம சொல்கிறோம். இப்போ தன்மையினை படர்க்க இடத்துல வச்சு அவர் சொல்லிட்டார். தன்மைனா அந்த மாறன் தன்னை படர்க்க இந்த மாறன் அப்படின்னு படர்க்க இடத்துல வச்சு சொல்லிட்டார். அப்போ அது என்ன வாடும், இட வலுவமைதி.
கால வலுவமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருவார் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அது இனிமே தான் நடக்க போகுது, எதிர்காலத்தில் நடக்க போகுது இனிமே. அதை நம்ம இப்போ சொல்லிட்டோம் வருகிறார் அப்படின்னு இப்போ நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம்? ஏன்னா ஒரு பெரிய மனிதர், அவருக்கு நம்ம முதல் குடிமகன், அவருக்கு ஷெட்யூல் எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி நடக்கும். அவங்க அதை சொன்னால் அது சொன்ன மாதிரி கரெக்டாக நடப்பாங்க. அப்போ அது ஒரு உறுதித்தன்மை. குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைதல் வேண்டும். அவ்வாறு அமைவில்லை என்றாலும் நாம் பிழையாக்கிறதில்லை. ஏனெனில் அவரது வருகையின் உறுதித்தன்மை நோக்கி கால வலுவமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம். அவர் கண்டிப்பாக வருவார், அதுக்கு 100% சொல்கிறார். அதனால என்ன சொல்கிறோம், அதை நம்ம கால வலுவமைதியாக ஏற்றுக்கொள்ளும். அது வலுனாலும் நம்ம கால வலுவமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம். அடுத்து மரபு வலுவமைதி. கத்தும் குயிலோசை சற்றே காதில் பட வேண்டும். நம்மளுக்கு தெரியும் குயில் கூவும் ஆந்தே, அந்த மாதிரி ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு மரபு இருக்குது, ஒளி மரபு. இங்கே குயில் கூவுன்னு தான் வரணும். ஆனால் இங்கே என்ன பேசுவாங்க, கத்தும் குயிலோசை, குயில் கத்துன்னு சொல்கிறாரு. ஆனால் என்ன பண்ணுறோம், கவிதையில் இடம்பெற்றதுனால ஓசை நேரத்துக்காக அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். குயில் கூவும் என்பதே மரபு, குயில் கத்தும் என்பது மரபு வலு ஆகும். இங்கு கவிதையில் இடம்பெற்றிருப்பதால் இது மரபு வலுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ இப்போ வலுவமைதி எத்தனை பார்த்துட்டோம், 5. என்னென்னது, திணை வலுவமைதி, பால் வலுவமைதி, இட வலுவமைதி, கால வலுவமைதி, மரபு வலுவமைதி. 5 வலுவமைதிகள் பார்த்துட்டோம். வலுவமைதிக்கு டெஃபினேஷனும் பார்த்துட்டோம். அப்போ இந்த இயல் 4 இப்போது முடிஞ்சிருச்சு. அவ்வளோ இதில் இருக்க இலக்கணம் என்னென்ன பார்த்தோம், இரு திணை என்னென்னு பார்த்தோம், 5 பால்கள் பார்த்தோம், 3 இடங்கள் பார்த்தோம். அடுத்து அதை வச்சு வலு, வலா, வலுவமைதி இந்த 3 பார்த்துட்டோம். வலு எத்தனை வகைப்படும், 7 வகைப்படும். அது என்னென்ன, திணைவலு, பால்வலு, இடம், காலம், வினா, விடை, மரபு. அடுத்து வலுவமைதி எத்தனை பார்த்தோம், 5 பார்த்துருக்கோம். திணை வலுவமைதி, பால் வலுவமைதி, இட வலுவமைதி, கால வலுவமைதி, மரபு வலுவமைதி. இதில் இருக்க எடுத்துக்காட்டு அப்படியே படிச்சுக்கோங்க, டெஃபினிஷனை தெளிவாக படிச்சுக்கோங்க. நன்றி.